ஹலோ கைஸ், நம்ம பார்க்குற டாபிக் சர்வீஸ் ஆஃபர் த்ரூ இ-பேங்கிங். அதாவது இ-பேங்கிங்ல வந்து என்னென்ன சர்வீஸ்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இ-பேங்கிங் பார்த்தீங்கன்னா நம்ம கன்வீனியன்ட்டாக யூஸ் பண்ணுறது, நம்ம எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணலாம் அதை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான வேவாக இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ சர்வீஸ் ஆஃபர்டு பை இ-பேங்கிங் வந்து வேரியஸ் நிறைய இருக்கு. ஸோ அதை நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு பேங்கிங்க்கும் வேற ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு வேறுபடும். ஓவரால் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் என்கொயரி. நம்ம இ-பேங்கிங் மூலமா நம்ம ஈஸியாக வந்து நம்ம பேலன்ஸ் ஈஸியாக செக் பண்ணலாம். ஓகேங்களா? வாட் எவர் யூபிஐலும் செக் பண்ணலாம், நம்ம எஸ்எம்எஸ் அனுப்பி செக் பண்ணலாம், என்ன அனுப்பிச்சாலும் செக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கேன் செக் தேர் அக்கௌண்ட் பேலன்சஸ் இன் ரியல் டைம் வந்து அக்கௌண்ட் பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சேவிங்ஸ், கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ், அப்புறம் கிரெடிட் கார்டு பேலன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி. ஸோ டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி பண்ண டிரான்சாக்ஷன் நம்ம 2 நாள் முன்னாடி ஒரு 1000 ரூபாய் 6 அம்சம் வந்துட்டு இருக்கும். ஸோ அதுவே பார்க்கலாம். அப்புறம் 2 நாள் முன்னாடி இவங்களுக்கு எவ்வளோ அம்சம் சொல்லி வந்துருக்கும் அதுவே பார்க்கலாம். ஸோ 10 டேஸ்க்கு 20 டேஸ் 30 டேஸ்க்கு முன்னாடி அம்சம் கூட பார்க்க முடியும். ஸோ டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் அப்புறம் இன்க்ளூடிங் டெபாசிட்ஸ், நம்ம எவ்வளோ டெபாசிட் பண்ணோம், டெபாசிட்ஸ், வித்ட்ராவல்ஸ், அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர்ஸ், இதெல்லாம் வந்து இந்த ஈஸியாக பார்த்துக்கலாம் இந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியில சொல்றாங்க. ஓகேங்களா? பேசிக்கலி நம்ம ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னா ஸோ மூவ் ஃபண்ட்ஸ் பிட்வீன் அக்கௌண்ட்ஸ் வித் இந்த சேம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன். அதாவது அவங்களோட ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ல ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எஸ்பிஐ வச்சிருக்கேன், அவங்கள எஸ்பிஐ வச்சிருக்கேன்னா அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் அதுக்குள்ளே நம்ம அக்கௌண்ட் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்களா? ஸோ அதுவும் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ எக்ஸ்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன், அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ எஸ்பிஐல அக்கௌண்ட் வச்சிருக்கேன்னா ஒருத்தவங்க ஐசிஐசியில் வச்சிருக்காங்கன்னா அவங்க அனுப்பினா அவங்களுக்கு அனுப்ப முடியும். ஸோ இன்டர்னலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், எக்ஸ்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வயர் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ வயர் ட்ரான்ஸ்ஃபர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்ட் ஆர் ரிசீவ் ஃபண்ட்ஸ் டொமஸ்டிக்லி ஆர் இன்டர்நேஷனல் த்ரூ த எலக்ட்ரானிக் வயர் ட்ரான்ஸ்ஃபர். விச் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா இது இன்டர்நேஷனல் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறாங்களா அமௌண்ட். ஸோ அந்த ஸ்விஃப்ட் மூலமா வந்து நம்மளுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ நான் சிங்கப்பூர்ல இருந்தோ இல்லை சிங்கப்பூர்ல இருந்து வந்து இந்தியாவுக்கு அனுப்புறாங்கன்னா அது வந்து த்ரூ த வயர் தான் நடக்கும். பிகாஸ் ஆஃப் த செக்யூர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பில் பேமெண்ட்ஸ். ஸோ பில் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பில் பேமெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து இந்த நவடேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஆன்லைன் தான் பில் பே பண்ணுறோம். வாட் எவர் என்ன பில் இருந்தாலும். ஸோ செட்டப் ஆன்லைன் ரிகரிங் பில்ஸ், யூட்டிலிட்டி பில்ஸ், கிரெடிட் கார்டு பில்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா லோன்ஸ், அதர் ரெகுலர் எக்ஸ்பென்சஸ். நம்ம வந்து எல்லா எக்ஸ்பென்ஸையும் வந்து டிஜிட்டலாக மாற்றிட்டோம். நம்ம வந்து இந்த சர்வீஸும் நமக்கு இ-பேங்கிங் கொடுக்குது. நம்ம எல்லா பில்ஸையும் வந்து நம்ம ஆன்லைன் ஈஸியாக பே பண்ணுவோம். ஒரு இடத்துக்கும் போயிட்டு நம்ம தனியாக நம்மளுடைய எஃபோர்ட்டை ஸ்பெண்ட் பண்ணி நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறது ஒரு சிங்கிள் பேரில் நம்ம ஈஸியாக பே பண்ணலாங்களா? ஸோ அதெல்லாம் வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து மொபைல் பேங்கிங். ஸோ மொபைல் பேங்கிங் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப் ஆக்சஸ். ஓகேங்களா? ஸோ மொபைல் ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் நம்ம ஈஸியாக வந்து மொபைல் நம்ம ஆக்சஸ் பண்ணி முடியும். மொபைல் அப்ளிகேஷன் நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுவீங்களா? அது வாட் எவர் நம்மளோட பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாம், என்ன வேணா செக் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணலாம், ப்ரீவியஸ் பேலன்ஸ் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம மொபைல் பேங்கிங் ஈஸியாக பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து மொபைல் செக் டெபாசிட். ஓகேங்களா? இது ஒன்றும் ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் ஆகல, பட் இப்போதான் ரோல் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ மொபைல் செக் டெபாசிட்னா நம்ம அவங்களுக்கு யாருன்னா செக் கொடுக்குறாங்கன்னா அந்த செக்கை வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்து அவங்க பேங்கோட ஆப்பிள் போய்ட்டு ஃபோட்டோ எடுத்து கேப்சர் பண்ணி அனுப்பிச்சோன்னா அவங்க அந்த செக்கை கிளியர் பண்ணுவாங்க ஈஸியாக. ஓகேங்களா? ஸோ தெர் இஸ் நோ நீட் ஃபார் விசிட் ஆஃப் பேங்க்ஸ். நம்ம வந்து பிசிக்கல் பிரான்ச் விசிட் பண்ண சொல்லிட்டு அவசியமே இல்லை. நம்ம எல்லாத்தையும் மொபைலே பண்ணி முடிச்சிடலாம். இல்லைங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அலர்ட்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ். இது எல்லாருக்கும் நம்மளுக்கு ரெகுலராக வரது தான். ஓகேங்களா? நம்ம காசு வித்ரா பண்ணாலும் சரி, நம்ம டெபாசிட் பண்ணாலும் சரி, நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு மெசேஜ் வரும். ஓகேங்களா? மெசேஜ் பார்த்தீங்கன்னா இது வந்து லோ பேலன்சஸ், லார்ஜ் டிரான்சாக்ஷன் அண்ட் மோர். ஓகேங்களா? எல்லாத்துக்கும் வந்து நோட்டிஃபிகேஷன் அலர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நம்ம அக்கௌண்ட் லோ பேலன்ஸ் இருக்கு, சார்ஜ் பிடிக்க போறாங்க, அப்புறம் லார்ஜ் டிரான்சாக்ஷன் பண்றீங்க, நீங்க வந்து இன்னைக்கு ஒரு 1 லேக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜ் வர தரட்டும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது கீழே தான் வரும். ஓகேங்களா? நமக்கு வந்து இந்த சர்வீஸ் நமக்கு இ-பேங்கிங் ப்ரொவைட் பண்ணுது. நெக்ஸ்ட் இ ஸ்டேட்மெண்ட். ஸோ இ ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். நம்ம ப்ரீவியஸோட டிரான்சாக்ஷன் இருக்கும் அதை பார்த்தோம்னா அதான் வந்து இ ஸ்டேட்மெண்ட் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஆக்சஸ் எலக்ட்ரானிக் ஸ்டேட்மெண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரெடிஷனல் பேப்பர் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ட்ரெடிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு தவிர அதான் அதுக்கப்புறம் வந்து இந்த இ ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? பாஸ்புக் அப்புறம் பாஸ்புக் பார்த்துருப்போம். இது இ பாஸ்புக், இ ஸ்டேட்மெண்ட் ஈஸியாக சொல்லலாம். ஓகேங்களா? நம்ம வந்து எலக்ட்ரானிக்காக ஈஸியாக பார்த்துக்கலாம். எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம், எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சொல்லுவோம். ஓகேங்களா? பர் இயருக்கும் பார்த்துக்கலாம், பர் மந்த்துக்கும் பார்த்துக்கலாம். பேஸ்ல நம்ம பீரியட் நம்மளே செட் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கார்டு மேனேஜ்மெண்ட். ஸோ கார்டு மேனேஜ்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா டெபிட் கிரெடிட் கார்டு ஆக்டிவேஷன். ஓகேங்களா? ஸோ ஆக்டிவேட் டெபிட் கார்டும் கிரெடிட் கார்டு, அதாவது டெபிட் கார்டு வந்து நம்ம அக்கௌண்ட்ல பணம் எடுத்துருக்குது, கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடன் டே சொல்லுவாங்க தமிழ். ஓகேங்களா? ஸோ வந்து ஆக்டிவேட் டிஆக்டிவேட் வந்து நம்ம இந்த மொபைல் பேங்கிங் இ-பேங்கிங் மூலம் ஈஸியாக பண்ணிக்க முடியுது. இது வந்து ஒரு ஹியூஜ் ப்ராசஸாக இருக்கும். பட் நவடேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கார்டு ஸ்டேட்மெண்ட். நான் கார்டை வந்து எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன், கிரெடிட் கார்டு இருந்தாலும் டெபிட் கார்டு வந்து எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன் சொல்லிட்டு அதுவே கார்டு ஸ்டேட்மெண்ட் வந்து ஈஸியாக பார்த்துக்க முடியுது. ஸோ டிரான்சாக்ஷன் டீட்டெயிலையும் பார்த்துக்க முடியுது ரொம்ப ஈஸியாக. இ-பேங்கிங் சொல்லலாம். ஓகேங்களா? அதான் இ-பேங்கிங்கோட ஃபீச்சர்ஸ் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து லோன் சர்வீசஸ். லோன் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா லோன் அப்ளிகேஷன். நம்ம வந்து அப்ளிகேஷன் லோனை வந்து நம்ம ஈஸியாக ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்ளை ஃபார் லோன்ஸ், மார்டேஜ், கிரெடிட் கார்டு ஆன்லைன் எல்லாமே நம்ம ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீபேமெண்ட்ஸ். லோன் ரீபேமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லோனே ஆன்லைனில் வாங்கிட்டோம். ஸோ அதை ரீபே பண்ணுறது நம்ம ஈஸியாக ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். நம்ம வந்து நம்ம பிரான்ச் விசிட் பண்ண சொல்லிட்டு அவசியமே கிடையாது. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீசஸ். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணோம், வாடகை இன்வெஸ்ட் பண்ணோம், நம்ம வந்து இந்த இ-பேங்கிங் அதுக்கும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? சர்வீஸ் இது வந்து நம்ம எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, எல்லாமே அவங்க பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நான் அவங்க மட்டும் தான் எனக்கு தெரியும். ஸோ மற்ற பேங்கையும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா?
ஸோ ஆன்லைன் ட்ரேடிங்க்கு வந்து அவங்க ஆப் வச்சிருக்காங்க. அவங்க ஆப்லேயே ஒரு செக்ஷன் வச்சிருக்காங்க தனியா, ஓகேங்களா? ஸோ ஆக்சஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் பையிங் செல்லிங் ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஓகேங்களா? எல்லாத்தையும் வந்து இவங்களே பண்ண முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோ நம்ம வந்து என்னென்ன வச்சிருக்கோம், நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாண்டு வந்து ஒரு 1 லேக் வச்சிருக்கேன், ஷேர்ஸ் வந்து ஒரு 2 லேக்ஸ் வச்சிருக்கேன், கோல்டு பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 லேக்ஸ் வச்சிருக்கேன். ஸோ ஜஸ்ட் இது மாதிரி நம்ம போர்ட்ஃபோலியோ நம்மளோட என்னென்ன அசட் வச்சிருக்கோமோ அதை லிஸ்ட் அவுட் பண்ண தான் நம்ம போர்ட்ஃபோலியோ சொல்றோம், ஓகேங்களா? ஸோ வி வாண்ட் மேனேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோஸ் நம்ம என்ன பண்றோமோ அதான் அந்த போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ண முடியுது இ பேங்கிங்ல ஈஸியாக சொல்றோம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் அந்த பிரான்ச் லொகேட்டட், அதாவது பார்த்தீங்கன்னா லொகேட் நியர்பை ஏடிஎம்ஸ் பிரான்ச்சஸ் ஆன்லைன் மேப்ஸ் அண்ட் லொகேஷன். நம்ம வந்து இ பேங்கிங் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏடிஎம் எங்க இருக்கு, நியரஸ்ட் ஏடிஎம் எங்க இருக்கு, அப்புறம் நியரஸ்ட் பிரான்ச் எங்க இருக்கு, நம்ம ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க முடியுது. இதன் மூலம் நம்ம வந்து அந்த இடத்தை ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியுதுன்னு சொல்லலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட். ஸோ கஸ்டமர் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஸோ ஆக்சஸ் கஸ்டமர் சப்போர்ட் த்ரூ ஆன்லைன் சேட். நம்ம வந்து இந்த இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் சேட் மூலம் ஈஸியாக பண்ண முடியுது. ஆன்லைன் சேட், இமெயில்ஸ், ஃபோன் ஃபார் அசிஸ்டன்ஸ், அக்கௌண்ட் ரிலேட்டட் குவாரிஸ் இஷ்யூஸ். நம்ம அக்கௌண்ட் ரிலேட்டட் குவாரிஸ் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா நம்ம மெயில் பண்ணிக்கலாம், அப்புறம் வந்து சேட் பண்ணிக்கலாம், ஆன்லைன்ல சேட் பண்ணிக்கலாம், அப்புறம் ஃபோன் பண்ணி அசஸ் பண்ணலாம், ஓகேங்களா? அந்த வந்து நம்ம கஸ்டமர் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க எல்லா பேங்க்குமே சொல்றாங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னா பர்சனல் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ பர்சனல் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா டூல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ், பட்ஜெட்டிங், எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கிங், ஃபினான்ஷியல் பிளானிங் இதெல்லாம் வந்து நமக்கு இந்த இ பேங்கிங்ல நமக்கு கொடுக்குறாங்க. ஃபின்டெக் சொல்லுவாங்க, ஃபினான்ஷியல் டெக்னாலஜி பிளஸ் இந்த இ பேங்கிங் சேர்ந்து வந்து நமக்கு இந்த பட்ஜெட் பண்ற டூல்ஸ், அப்புறம் எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கிங், ஃபினான்ஷியல் பிளானிங் இதெல்லாம் நமக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சர்வீஸ். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நம்ம எல்லாம் கொடுக்குறது இல்ல, பட் சம் பேங்க்ஸ் மட்டும் கொடுக்குறாங்க, ஓகேங்களா? ஸோ ஆக்சஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் அண்ட் பெர்ஃபார்ம் கரன்சிஸ் கன்வர்ஷன், இனிஷியேட் ஃபாரெக்ஸ் டிரான்சாக்ஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேங்க்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ஃபாரெக்ஸ்னா நம்ம வந்து இப்போ யூஎஸ் டாலர் வாங்க தரட்டும், இல்லை யூரோ டாலர் வாங்க தரட்டும், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சம் கொடுக்குறாங்க. நம்ம எல்லாரும் சொல்ல முடியாது, ஓகேங்களா? ஸோ புரோக்கர்ஸ் இருக்காங்க. ஸோ இ பேங்கிங்ல இது ஒரு ஆப்ஷன் நமக்கு இருக்குன்னு சொல்றாங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் செக்யூர் மெசேஜிங். ஸோ செக்யூர் மெசேஜிங் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் செக்யூர்லி வித் பேங்க் என்கொயரிஸ், ரிக்வெஸ்ட் அண்ட் இஷ்யூ ரெசல்யூஷன், ஓகேங்களா? நம்மளுக்கும் நம்ம பேங்க் இடையில இருக்கிற ஒரு கான்வர்சேஷன் வந்து ரொம்ப செக்யூரானதா இருக்கு த்ரூ த இ பேங்கிங் மூலமா சொல்றாங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி சர்வீசஸ். யூட்டிலிட்டி சர்வீஸ் பார்த்தீங்கன்னா பே யூட்டிலிட்டி பில்ஸ், டாக்ஸ், அதர் கவர்மெண்ட் ரிலேட்டட் பேமெண்ட்ஸ் இன் இ பேங்கிங் ஃபார்ம்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்இபி பில்லு, அப்புறம் வாட்டர் பில்லு, அப்புறம் பார்த்தீங்கன்னா முனிசிபல் டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளால ஈஸியாக இப்போ ஆன்லைன் பே பண்ற மாதிரி நமக்கு சிஸ்டம் வந்துச்சு, இல்லைங்களா? ஸோ ஜஸ்ட் லைக் தட். ஸோ யூட்டிலிட்டி சர்வீஸ் வந்து நம்ம கவர்மெண்ட் பே பண்ற எல்லா பில்லுமே நம்ம ஆன்லைன் பே பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியானதா கன்வீனியன்ட்டா இருக்கு. இ பேங்கிங் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுறதுன்னு சொல்றாங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் அண்ட் பேமெண்ட்ஸ். ஆன்லைன் ஷாப்பிங் பேமெண்ட்ஸ் இது வந்து நம்ம டேஸ் இல்லை, ரொம்ப காலமாக நம்ம ட்ரெண்டிங் விச் மீன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. ஸோ மேக் பர்ச்சேஸ் ஆன்லைன் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் பேமெண்ட்ஸ் வந்து இன்டெகிரேட்டட் பேமெண்ட் கேட்வே. அதாவது இப்போ நான் ஃப்ளிப்கார்ட்ல எதுனா வாங்குறேன்னா அதிலே பேமெண்ட் கேட்வே இருக்கும், ஓகேங்களா? ஸோ கார்டில் பண்ணலாமா, யூபிஐல பண்ணலாமா, இல்லை வாட்டர் சென்ட்ரல் பேங்கிங் பண்ணலாமா சொல்லி நிறைய நிறைய வழி இருக்கு. ஸோ அது மூலம் அவங்க ஈஸியாக பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ அதான் வந்து இந்த பேமெண்ட் கேட்வே இ பேங்கிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு இ பேங்கிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் சர்வீசஸ். ஸோ ஆக்சஸ் இன்சூரன்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் பாலிசிஸ், பிரீமியம்ஸ், கிளைம்ஸ் எல்லாமே வந்து நம்ம இன்சூரன்ஸ் பாலிசியும் போடலாம், பிரீமியம் கட்டலாம், கிளைமும் பண்ண முடியும், ஓகேங்களா? அது எல்லாமே த்ரூ ஆன்லைன் பண்ண முடியும். அது இ பேங்கிங் சர்வீஸ் வந்து ஹெல்ப் பண்றாங்கன்றாங்க, ஓகேங்களா? ஸோ இதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம டீடைலா பார்த்திருப்போம். நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணும். அதோட உங்களின் விடைபெறுவது உங்கள் வாரா.